ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா, வேலூர் அடக்கம்பர ஹாஸ்பிட்டல் தான் வந்துக்கிறேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனாலே நம்ம இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் வந்துக்கிறோம். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன். இப்போதைக்கு பரவாயில்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாகுது. மூச்சுனா இப்போ ரொம்ப அவருக்கு இருமல் ரொம்ப அதிகமாக வருது. அந்த ஆக்சிஜன் சொல்கிறாங்களோ அது வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அவங்களோட உடம்பு. அந்த ஆக்சிஜன் எடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மூச்சு ரொம்ப வாங்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்டுக்கு போகிற இடத்துல ஒரு நரம்பு நடுவில் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே ரத்த கட்டியாக ஆயிட்டுக்குதா. அதனால அவங்களுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோவில், இந்த மாதிரி ஆப்ரேஷன் தான் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கு சரியாகும்னு சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டதுக்கு அவர் காலையில் அடக்கம்பரில் டியூட்டி வருது, ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக் வச்சுக்கிறாரு. கிளினிக்கு நம்ம போன இடத்துல பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம், இப்போதைக்கு அந்த மருந்தாலேயே சரி பண்ண அவர் தான் சொன்னார். இப்போதைக்கு அவங்களுக்கு தர வேண்டிய இன்ஜெக்ஷன்லாம் குளுக்கோஸில் தான் ஏற்றினாங்க. அவங்க இன்ஜெக்ஷன் ஏற்ற முன்னாடி பார்த்திங்கன்னா கையெழுத்து வாங்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போடுற இன்ஜெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சா. அதாவது அவங்களுக்கு இத்தனை ஊசி போடணுன்னு ஒரு கண்டிஷனுக்கு தான் ரூல்ஸு. அந்த இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா குளுக்கோஸில் தான் ஏற்றுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எப்படியோ ஒரு வாரத்தில் எத்தனை இன்ஜெக்ஷன், அந்த ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு குளுக்கோஸில் போட்டாங்கன்னா அந்த குளுக்கோஸ் ஆகிறது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாள் எப்படி ஆகுது. அது எனக்கும் தெரியாது. நான் என்ன 1 hour 2 hours ஆகுதுன்னு நினச்சேன், நார்மல் குளுக்கோஸ் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குளுக்கோஸ் காலி ஆகிறது 1 நாளோ 1.5 நாளோ ஆகுது. அது ஏன்னா அது ஒரு இது மாதிரி இருக்குது, நார்மல் குளுக்கோஸ் இல்லை. அது என்னவோ ஒரு கரண்ட் மாதிரி இருக்குது, அதில் ரொட்டேட் ஆகி நிற்கிது அந்த குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸில் தான் அந்த இன்ஜெக்ஷனும் போடுறாங்க. அத்தனை ஒரு வாரத்தில் எத்தனையோ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க, அத்தனை கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அந்த கையெழுத்து பார்த்திங்கன்னா சப்போஸ் சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்களுக்கும் இது பொறுப்பு இல்லைன்னு நம்ம கையெழுத்து அவங்க போட சொன்னால் நம்ம போட்டுக்கிறோம். சைடு எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா யூரின் போகிறோம்ல, அந்த இடத்துலேருந்து ரத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 100ல் 1 சொல்கிறாங்களா, அந்த மாதிரி 100ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ரத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாயிலேருந்து ரத்தம் வரதுக்கு என்ன சொன்னாங்க. நான் அந்த டைமில் எனக்கு அந்த இருக்கிற டென்ஷனில் சவுண்டை சரியாக கவனிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஸ்சார்ஜ்னு சொன்னால், நேற்றே டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு ரம்ஜான், நாளைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நேற்று வியாழக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட சொல்லிட்டுக்கிறாரு, என்னன்னு இந்த மாதிரி மூச்சு ரொம்ப வாங்குது, அந்த ஆக்சிஜன் எடுத்தால் ரொம்ப வாங்குது, மூச்சு ரொம்ப வாங்குது, மூச்சு விட முடியல, அந்த மாதிரி சொல்லிட்டுக்கிறாரு. அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நாள் சரி இன்னொரு நாள் நாளைக்கு வரை வச்சு நம்ம என்ன இது சொல்கிறோன்னு சொன்னார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று சாயங்காலம் ஒரு ஊசி போட்டுக்கிறாரு. மறுபடியும் ஊசி போட்ட அப்புறம் குளுக்கோஸில் போட்டுக்கிறாரு. மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் முடிஞ்சது காலையில் தான் முடிஞ்சிச்சாது. காலையில் ஒரு 10:30 மணிக்கு என்ன குளுக்கோஸ் முடிஞ்சிச்சாது. நேற்று சாயங்காலமாக போட்டது அந்த குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் அதில் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் நீங்கள் பண்ணிவிடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் வெளியே தான் நீங்கள் இந்த மாதிரி மூச்சு அவரால் வாங்க முடியல சொன்னாங்கல்ல, அதனால பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் வெளியே மெடிக்கல் ஷாப்லேயோ ஏதோ அந்த கேட்டு என்னது விசாரித்து வாங்கிக்கோ சொல்லிக்கிறாங்க. அதான் இன்றைக்கி சாயங்காலம் நான் போய் அது விசாரித்து என்ன இதுன்னு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்குது, அங்கே போய் என்ன இது அந்த குளுக்கோஸ்க்கு எவ்வளோ ஆகும் என்ன எது நான் கேட்டு கொஞ்சம் விசாரிக்கலாங்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தியாச்சு. நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கூடாது இருந்தாலும் 4 பேர் சரி அவர் பார்த்து தெரிந்துவிங்க, அதனால தான். ஏன்னா அவர் என்ன பழக்கம், ஒரு ஆள் நான் சொன்னல கெட்ட பழக்கம் அந்த மாதிரி வச்சு, அந்த கெட்ட பழக்கம்னா அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல விரும்பலைன்னா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. இன்றைக்கி தான் என்னென்ன டிஸ்சார்ஜ் பண்ணேன், இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடுறது முடியல. இப்போ கூட ரொம்ப இருமுனைக்கிறாரு. ரொம்ப இப்போ நார்மலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு நார்மலாக விட முடியுதில்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா சரியாக அது மூச்சு விட முடியல. அது ஏன்னு டாக்டரே சொல்கிறாரு. அந்த ஹார்ட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டியாக்கிதான் மினிமம் ஹார்ட்டு இந்த மாதிரி அடிச்சிக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இப்படி ஸ்டாப் ஆயிடுது ஹார்ட்டு. மறுபடியும் இப்போ ஒரு செகண்ட் இல்லை, அதில் மறுபடியும் ஓப்பன் ஆயிடுது. இப்போ நார்மலாக அடிக்கிறதில்ல அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ஹார்ட் அடிச்சு நின்றுட்டு அது ஆக்சிஜன் போகிற வழியில் இது கட்டிக்கிறதுனா அந்த ஆக்சிஜன் அப்படியே வரதுனால அப்படியே அந்த ஹார்ட்டு நின்றுடுது. புரியுதா சொல்கிறது? இந்த மாதிரி அடிக்கிற ஹார்ட்டு அந்த மாதிரி அப்படியே நின்றுடுது. ஸோ இப்போதைக்கு 3 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்லிட்டுக்கிறாங்க. அண்ணனை
அதான் மாத்திரை கொடுத்துக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா மாத்திரை பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு 3000 ரூபாய் அந்த மாத்திரை மட்டும். அதான் சாப்பிட சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் அண்ணனுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள். நாளைக்கு ரம்ஜான். எல்லாருக்கும் என்னோடய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஈத் முபாரக். எல்லோரும் ஹாப்பியாக ரம்ஜான் கொண்டாடுங்க. எல்லோரும் பத்திரமா இருங்க. யாரும் பைக்கில் கீக்கில் நாளைக்கு ரம்ஜான் யாரும் ஊர் சுற்றாதீங்க. எல்லோரும் பத்திரமா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.